வெல்கம் டு ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி வந்து சக்கரவள்ளி கிழங்குல கட்லட் செய்கிறத பற்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கை குக்கரில் 2 பீஸாக வெட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக போடுங்க. அது ரொம்ப குழஞ்சிராமல் ஓரளவுக்கு வெந்திருக்கணும். கூட வேணும்னா ஒரு உருளைக்கிழங்கு போடலாம், இல்லைன்னா ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் போடுறத பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். அதை வந்து எடுத்து தோல் உரிச்சிட்டு ஆறினோடனே நல்லா மசிச்சுக்கிட்டு அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை வேண்டாம், கொத்தமல்லி சிறிதளவு, ஒரு வெங்காயம் நைஸாக நறுக்கி அதில் அப்படியே போட்டுடலாம், வதக்கெல்லாம் வேண்டாம். இது எல்லாமே நன்றாக பிசைஞ்சு கொண்டு வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து திருப்பி போட்டோம்னா நன்றாக வெந்திருக்கும். அதை வந்து சாஸ் தொட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு கெடுதல் பண்ணாது. ரொம்ப சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. மோஷன் போகாத குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். உடம்புக்கு இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திக்கிறது உருளைக்கிழங்கை விட ரொம்ப நல்லது. அதனால் இந்த சீசனில் அதை செஞ்சு சாப்பிடுங்க.